சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் 108 தொகுதிகளில் தவக வெற்றி பெற்று அரசியல் வட்டாரத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏ ஆதரவை காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவற்றின் ஆதரவுடன் பெற்ற தவக ஆட்சியமைக்க உரிமை கோரி ஆளுநரை 4வது முறையாக சந்தித்தது. அதனைத் தொடர்ந்து இன்று சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் பிரம்மாண்டமான பதவியேற்பு விழா நடைபெற்றது. தேர்தலுக்கு முன்பு விஜயின் கட்சி 10 தொகுதிகளை கூட தாண்டாது என்று பலரும் விமர்சித்தனர். சிலர் விஜயகாந்த் முதல் தேர்தலில் பெற்ற 8% வாக்குகளை கூட விஜயால் பெற முடியாது என்று கூறினார்கள். ஆனால் மே 4ஆம் தேதி வெளியான தேர்தல் முடிவுகள் அனைத்து கணிப்புகளையும் தலைகீழாக மாற்றின. விஜய் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று சாதனை படைத்தார். அதோடு சேர்த்து மொத்தம் 108 தொகுதிகளை கைப்பற்றியது தவக. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்கள் ஆதரவில்லாததால் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்றன. முதலில் திமுகவுடன் இருந்த 10 வருட கூட்டணியை முறித்துக் கொண்டு காங்கிரஸ் தவகவுக்கு ஆதரவு தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து விசிக, கம்யூனிஸ்டுகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளும் ஆதரவு அளித்தன. இதனால் பெரும்பான்மை உறுதியானது. இதையடுத்து ஆளுநர் அர்லேக்கர் தவகவை ஆட்சி அமைக்க அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக செய்யப்பட்டன. இன்று காலைத்தையே அரங்கம் முழுவதும் ரசிகர்கள், தொண்டர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்களால் நிரம்பி வழிந்தது. நடிகை த்ரிஷா உள்ளிட்ட பலரும் விழாவில் கலந்து கொண்டனர். விஜய் வெள்ளை சட்டை மற்றும் கருப்பு பேண்ட் அணிந்து வருகை தந்தார். பின்னர் கருப்பு கோட் அணிந்து மேடைக்கு வந்தபோது அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. அவரது பெற்றோர் எஸ்ஏசி மற்றும் ஷோபாவின் முகத்தில் பெருமிதம் பொங்கியது. நிலையில் இன்று காலை சரியாக 10 மணிக்கு விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் வெங்கடரமணன், பிரபு, ராஜ்மோகன், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். மேலும் மக்கள் இந்த வரலாற்று நிகழ்வை காண சென்னை முழுவதும் 20 இடங்களில் LED திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற தருணத்தை பார்த்த தவக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர்.